இருக்கட்டும். கண்ணே குமுதவல்லி, என்னுடைய வாதத்தை நீ மனிதபடினால எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்க வா சொல்றேன். என்னுடைய வாதத்தை அணிந்ததுனால என்று சுக சம்பளமாய் வாழ்ந்திருப்பான் தெரிஞ்சிடும். ஆஹா யா கேவலம் படுத்துறாளேப்பா. எனக்கு என்ன கேவலம் இல்லை. ஏன் வகரி எரி மாதிரி அப்படியே ஏண்டே இல்லை என்ன ஹைட் என்ன வெயிட் என்ன ஏன்னா இத்தனை புள்ளினே கட்டி வச்சுட்டாங்களா பரவாயில்லையா? கேவலம் புள்ளனா வந்தாலும் குடும்பம் நடத்தணும்ல. கேவலம் நல்லா அடிக்கிறேன் வாடி சாமி. ஓஹோ இப்படி பணிந்திருக்கிறேன் என்னைக்கோ சுக சேம்பரமாக வாழ்ந்திருந்த குறை இல்லாம. ஆமா ஒரு வார்த்தை கேட்கலாமா? கேள அரண்மனை இருக்கக்கூடிய எண்ணெய் இந்த சபைக்கு அழைத்த காரணம் என்ன? என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்? காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் தெரியுமா? என்னங்க? வாங்க போறீங்க இந்த ஊர்ல கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏயா உரம் வாங்குறதா எங்க போறன்றப்ப இங்கே தான் உரம் உரமா என்ன பாச்சப்பா எவ்வளவு நெல்லுக்கு உரம் வாங்கறதுக்கு ஒரு நானும் எப்படியா நெல்லுக்கு மூட்டை 4 மூட்டை வேணும். போதுமா? போதுமாங்க எப்பா இல்ல என்னங்க இந்த உரம் வாங்கி நம்ம கழனி ஆட்டுக்கு போட்டு அது விளைஞ்சு அது தின்னு எங்க போறது? எங்க போவாங்க? நான் வரேன்ற நீ வரேன்ற
ஓ வரமா வரோம் ஏங்க ஏற்கனவே ஏகப்பட்ட வர வாங்கி வச்சுக்கிறீங்க அதெல்லாம் பத்தாது இன்னும் வர வாங்க போறீங்களா அடே ஏங்க நான் வாங்கக்கூடிய வரம் எப்பேற்பட்டது எப்பேற்பட்ட வர ஏய் இப்போ வாங்கிய வரமெல்லாம் சாதாரண வரம் அப்புறம் அப்படியே இதை விட பெரிய பெரிய வரம் வாய் அவ்வளவு அழகா இருக்குது ஓய் எப்பேற்பட்ட வரம் யார் தலை மீது கை வைத்தாலோ அவர் தலை 16 சுக்காக போக வேண்டும் அப்படி ஒரு வரம் வாங்கணும் உனக்கா ஆமா அதனால நான் கைலாய சென்று அந்த சிவபெருமனை கோரி நான் வரம் வாங்கிட்டு வர்றேன் நீ விடை கொடுத்ததே உண்டானால் நான் சென்று வருகிறேன் நீ கேட்டாலும் கேட்டான்ற ஏயா இல்ல சொன்னாலும் சொல்லிட்டான்ற யா இல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வேணும் மனுஷனா பிறந்தா நல்ல எண்ணங்கள் வேணும் என்னங்க ஆமா எனக்கு நீங்க இப்ப வாங்கக்கூடிய வரம் எப்பேற்பட்ட வரம் அதை நீ யார்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிற யா ஐயா சாமி என்ன சொல்ற சாமி நீ கேட்கிற இடம் சரியில்லை சாமி நீ போற இடம் சரியில்லை ஒரு பொண்டாட்டி பேசி கேளு பொண்டாட்டி பேசி கேட்டா எந்த இதுவும் வராது ஒன்றரை சாமி என்ன போல் போடுவாங்க அடிப்பட பாவம் என்னடா இவனை அடிச்சா அவனுக்கு வலிக்குது அவனை அடிச்சா இவனுக்கு வலிக்குது கேவலம் படுத்துறாங்களேப்பா அது மாதிரி கிடையாது என்ன சொல்ற பாரு நான் போகக்கூடியது வரவாங்க நான் எப்பேற்பட்டவன் நான் யாரு என்ன யாராலும் முடியாது எப்பேற்பட்ட வீர வர்றாய்க்கு அழித்த உன்னுடைய கனவை நீ போகக்கூடாது ஒரு கடமாடி வாங்கக்கூடிய படம் யாருக்கெல்லாம் உனக்கு எனக்கு தானே சேர்ந்தது வேலைக்கு வந்து
சிரிக்காங்க அவங்க யா சிரிக்காங்க பாரு வேண்டாம் வேணாம் வேணாம் பேசாத நான் போற முடியுதோ வரத்தக்க நான் வர வாங்கி வந்த உடனே எப்பேற்பட்டவா உலகிலே வீர 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 என்னை தவறா யாரும் கிடையாது உலகத்துல நான் தலையில் வைத்ததே உண்டானால் அவர் மடிந்து விடுவார் சாமி யாரை எதுக்க போறீங்க சாமி யாரிடம் வர வாங்க போற சாமி பொண்டாடி பேச்சு கட்டவங்க யாரும் கெட்டு போறது சரித்திரமே கிடையாது. அதனால கேளு சாமி, அந்த தேவர்களை எப்படி தெரியுமா, அசுரர்களை அழிப்பதற்கென்றே கங்கணம் கட்டிக்கிறாங்க. அவங்க கங்கணம் கட்டிக்கிறாங்க. ஆமா, இந்த அசுரர் சொல்றா அந்த ஈர்த்த நேரத்திலே வரவங்க போனா உயிருக்கு ஆபத்து, அவன் வர முழங்க மாட்டான், உன்னையே கொன்றுவான்னு சொல்றான். இவன் சொல்றான், அதை நான் கேட்கிறோம். நீ எத்தனை சொன்னாலும் நின்று பேச எத்தனை சொன்ன மாட்டான். நான் எப்பேற்பட்டவன், வீர தீர வரலாற்றை படித்து அப்பேற்பட்ட உன்னுடைய கணவனுக்கு தெரியாமா அவன் வாங்கட மூணு அஞ்சு ஒரே வார்த்தை மன்னவா அப்படின்னு சொல்லு. நான் சந்தோஷமா போறேன். ஒரே வார்த்தை உனக்கு கூட்டிட்டு சண்டியா எழுக்கு வராங்க. ஒரே ஒரு வார்த்தை, போய் வாங்க மன்னவா மன்னவா. அது மட்டும் இல்லை சாமி. ஓ இப்பதான் குடுக்குவாளா இருக்குறா. ஆஹா கிடையாது. ஓய் அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் சாதாரண ஆளு கிடையாது சாமி. பாவனா உமங்கொண்டே செய்யக்கூடிய வேலை எல்லாம் என்ன தெரியுமா? அசுரர்களை நம்ப வைத்தே கழுத்தற்கக்கூடியவங்க தேவர்கள். அப்படின்னா இல்ல நம்ம எந்த வகையிலும் சாமி அவங்களை மிஞ்சு வெல்லக்கூடாது அப்படின்னு மனசை வச்சுக்கின்னு விட மாட்டாங்க அவங்க எல்லாம். சாமி என்ன செய்தா தெரியுமா? மாபலி சக்கரவர்த்தி என்ன செய்தார்? இந்திர பதவி அடைய வேண்டும் என்று சொல்லி யாகம் செய்தார். யாகம்? ஆமா. சரி சரி. ஆமா.
அப்படி யாகம் செய்தால் செய்தால் யாகத்தில் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆமா இல்லையா? அப்படி செய்தால் தான் அந்த யாகம் பூர்த்தி அடையும். அப்படி என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தால்? பேராசை கொண்ட மாபலியே எப்படியானும் வதைக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வாமன ரூபம் அப்படின்னு என்ன தெரியுமா? சிறு பிள்ளை உருவம் எடுத்து பிராமண உருவம் கொண்டு மாமனிடம் சென்று என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டா? இந்த பூமியில் எனக்கு 3 அடி மண் கொடுன்னு கேட்டாரு. பெச்சை கேட்டா. என்ன சொன்னா? இந்த செருவல இருக்கிறானே 3 அடி மண் இந்த உலகம் எல்லாம் எழுது இந்த 3 அடி மண் தான் உனக்கு இல்லையா? ஓஹோ, நீ உன் காலில் அளந்து எடுத்துக்கா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன செய்த அந்த ஆண்டவரே? என்ன செய்தா? விஸ்வ ரூபம் கொண்டு எப்படி ஆகாயத்துக்கு பூமிக்கு அப்படி சரியா நின்னாரு. இந்த பூமியை அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஒரு அடியாகவும் அண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியை 2வது அடியாகவும் இந்த உலகத்தை 2 அடி அளந்தாரு. அப்ப கேட்டாரா மாபலியோட இடத்துல? என்ன கேட்டாரு? அதே மாபலி 3வது இடத்துக்கு எங்கே இடம் என்று கேட்டாராம். 3வது அடி. அதுக்கு மாபலி சொன்னாராம், ஆண்டவா நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன் சுவாமி, என்னை மன்னியுங்கள், பூமியில் இடம் கிடையாது, 3வது அடியின் சிரசின் மேல் வை என்று சிரத்தை கொடுத்தாராம். அப்படி அந்த ஆண்டவர் சிரசை தலைமையில் வைத்து அதில் சுதர பாதாள லோகத்தை சேர்த்து கொண்டாராம் அந்த மாபலியை. அப்பேற்பட்டவர்கள் தேவர்கள். அவங்க கிட்ட நான் போய் சந்தைக்கு போறேன், வர வாங்குறேன்றியே, நீ போல திரும்பி வருவியா? யாரு எப்படியா? நான் எப்பேற்பட்டவா உனக்கே தெரியும். வீரத்தோட இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கணும். ஊர்ல வச்சுக்கலாம் பட்டை கை போடுவாங்க. கேட்கக்கூடியதோ உன்னிடத்துல வரம் கிடையாது. விடை ஊருக்கு ஒரே ஆம்பளை இப்படி இருந்தா போதேம்மா, நல்லா பொழிச்சுக்கலாம். அடியே குமுதவல்லி, வடை கொடுத்தா வடை சுடுற இருப்பதா? நான் விடங்கிறா. நான் கேட்கக்கூடியதோ விட அடித்ததே உண்டானால் அந்த பரமேஸ்வரன் சென்று கைலாயத்தை சென்று அந்த பரமேஸ்வரனை பார்த்து என்னுடைய வரத்தை நான் வாங்கி வருவேன். கிடையாது சிம்மம் என்று சொல்லக்கூடிய உடல் நரனாகவும் தலை சிம்மமாகவும் தன் பக்தனான பிரகல்நாதனை காப்பதற்காக என்ன அவதாரம் எடுத்தாரு? அவதாரம் எடுத்து அந்த இரணியனை எப்படி வைத்தாரு? எப்படி? சாதாரணமா கிடையாது, அப்படியே தூக்கி போட்டு குடலே புடுங்கினவர் அவரு. பாறை பச்சை அவகிட்ட கிடையாது. அதே கெஜா சாமி, அதே கெஜா உனக்கு, அதே கெதிங்க. பாரு உங்ககிட்ட கேட்டது என்ன? விட எப்படியே நான் வரவங்க போறேன், நான் பாத்துக்கிறேன். நான் கேட்டது உங்ககிட்ட விட. ஐயா பாத்துக்கிறேன், நான் என்னைக்கு தாலியா இருக்கணும், எனக்கு பழுப்பு இப்படி போட்டு எங்கிட்டு போகணும் தெரியல. என்ன சொல்ற? பாரு
விட கொடுத்தது வந்தானா? என் பேசி கேளு. இப்ப என்ன நம்மளுக்கு குறையாக்குது நம்ம நாட்டுல? எல்லாமே இருக்குது. சொத்துக்கு சோங்க சாமி, காசு பணம் இருக்குது. நம்ம நாட்டுல இதுக்கு மேல உனக்கு என்ன பேராத? எனக்கு தேவையான இந்த வாரம் தான் எனக்கு வேண்டும். யார் சிரிக்கிறாங்க? ஏன் சிரிக்கிறாங்க? உனக்கு ஓய்தா பார்த்துருக்க. கேவலம் கேவலம் தான். பின்ன குடும்பமே கேவலம் புஷின் மாதிரி கேவலப்பட்டு கிடக்குது. பேச்சு கூடாது சாமி. விடிய மட்டும் கூட விடிய மட்டும் மத்தத நான் பாத்துக்கிறேன். பாத்தியா? எப்படி? ஏய், எப்படி சப்போர்ட்? யாரு? எப்படி சப்போர்ட்? யார் அதுக்கு சொன்னது? இந்த மந்திரி எப்படி சப்போர்ட்? மந்திரி அந்த பாரு. மந்திரி இன்னொரு வாட்டி சொல்லு. சப்போர்ட் பண்ற ஆள் யாராக்கும்? போன் குடுத்தா. நான் குண்டேக்கு போட்டா அவன் போய்ட்டான்னா. போடு வாய் நீ வந்து நான் சமைச்சு போறதுக்கு. நெக் போடு அப்படி வந்து. இவன் கரான நாக்கு. எப்படி சப்போர்ட்? இப்ப மாட கிளம்பு. வேலையில வீட்ல. இப்பேர் வட்ட சப்போர்ட். வெளிய கூட ஒழுங்கு மரியாதை சொல்றான். சாமி. ஓய். நீடா சாமி. ஆஹா. போட என்ன ஆகுது தெரியுமா? என்னடா? மனைவி வார்த்தை கேட்காமல் போனால் சாமி போனா திரும்பி வர மாட்டேன். திரும்பி வர மாட்டா? பொண்டாச்சி பேச கேளு. நீ சண்டை இதுக்கு வரத்துக்கும் போதா இங்க பாரு. எனக்கு கூட வா. பஸ் கூட உனக்கு போடுறேன். நீ வர குடிப்பியா? வர குடிப்பியா? வர குடிப்பியாடி? நீ குடிப்பியா? அந்த ஈசன் இடத்திலே ஹீக்குது அந்த வரம். நான் கேட்டதே உடன் அந்த ஈசனுக்கு தந்து விடுவான். நீ விட கொடுத்ததே உண்டானால் சீக்கிரம் போயிட்டு அந்த வரத்தை வாங்கி வந்து விடுவேன். அப்படியா? நீ விடை கொடுக்க வேண்டும். சரி. போன ஒரே முடிவு. ஆமா சாமி. போய் வாரு மன்னவாரே சாமி. போறா சண்டைக்கு போறேன்றியா? ஆமா போ. ஏய் மாடிங்க மாடிங்க. நீ குடிக்க கூடியதோ விடை எப்பேர் வட்டது? எப்பேர்ப்பட்ட விடை? சந்தோஷமாக. எப்படி ஒரு கணவர் வீட்டை விட்டு போனதே உண்டானா? மாமா பா தண்ணி போயிட்டு சட்டுன்னு திருப்பி வாங்கண்டு திருப்பி முகத்தோட அனுப்ப வேண்டாம். அது என்ன சந்தோஷமாக்குற உங்களுக்கு? நம்மளுக்கு கிடையாது. ஏய் நீ போறேன்றியா? ஆமா. டாடி பச்சு கேட்காத எப்ப போறேன்னியோ. ஓஹோ சந்தோஷமா தான் கொடுக்கறியா? நீ போ. யாரு போ? நீதான் சார் இப்ப போறேன்னு சொன்னேன். சந்தோஷமாக போ. மாமா மாமா நீங்க போய் வாருங்கள் என்று. மாமா போ. மத்த தானே போற. நீ போ. வரா வரா போய் வாங்கன்னு சொல்லணும். நீ வரதா தானே ஐயா நான் சொல்லுவேன். நீ வரதான் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏய் வர போறதில்ல. அதனாலதான் நீ போ. அதா நீ வரத்துக்கு போய் வா. வரத்துக்கு போய் நீ போ. நான் போய் வரேன். நீ போ. மறுபடியும் ஓய் போ ஆகட்டும். ஓய் மந்திரியாரே வடா 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 வடா. ஓய் என்னுடைய மனைவியாகி குமுதவலை கிட்ட விட வாங்கி விட்டேன். ஆமாங்க. அப்படியே ஆமாங்க. விட வாங்கிட்டேன். ஆமா நான் வர வாங்கணும். ஏன்னா நான் போக முடியல. ஆமா எங்க எங்கங்க? கைலாயம். கைலாயம் யார் இடத்திலே? யாருங்க? அந்த ஈசன் இடத்திலே. ஆமா ஆமா அந்த பரமேஸ்வரன் இடத்திலே தவம் இருந்து ஆமா அந்த வரத்தை நான் வாங்க வேண்டும். இல்லையா? ஆமாங்க. அதனால எங்க போனோம்? கைலாயம் போக வேண்டும். ஆகட்டும். ஆமா ஆமா கைலாயமாலை தன்னாதடியா. ஓய் கைலாயமாலை தன்னாதடியா. ஓய் ஓடா மகாராஜா யாரு? சரிங்க பேச்சு. ஆமா கைலாமலை எங்க வந்திருக்கிறோம்? கைலாமலை
ஆமாமா. ஓய் ஓய் இந்த கைலாமலையில பார்க்கிற போது ஆமா. அமைதியாக எப்படியே அமைதியாக. இருக்கக்கூடிய கைலாமலை. ஆமா. இந்த கைலாமலையிலே சிவபெருமான் இருப்பான். ஆமாங்க. இல்லையா? நாம இங்க இருந்து கூப்பிட்டாலும் ஆகாது. ஆகாது. தவம் செய்யணும். ஆமா. நம்ம தவத்தை மெச்சி அவரோ நம்ம கூப்பிட வேண்டும். ஆமா. ஆஹா. அதுவரை நம்ம வெளியே இருந்தே தவம் செய்யணும். ஆமாங்க. ஆஹா. ஐயா சங்கர தேவ சந்தர சேகரா காண மாட்டேங்குதுடா. ஆஹா. ஆதி பரமேசா எனையாலோ ஜெகதீசா. ஆதி பரமேசா எனையாலோ ஜெகதீசா. பாடி பாடி கரையடைந்த பரமநாதனே. பாடி பாடி கரையடைந்த பரமநாதனே. இன்னும் வரல. கோரி கோரி தவம் செய்யணும். எப்படியே கோரி கோரி வேணும். அதனால நம்ம உட்கார்ந்து பூஜைகளை செய்ய வேண்டும். இல்லையா? அந்த ஈஸ்வரன் நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பான். இல்லையா? அப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் நம்ம தவம் செய்யறோங்க. இல்லையா? நம்ம வெளியாக இருந்து தவம் செய்யறோம். நம்ம தவத்தை மெச்சி அந்த ஈஸ்வரனை நம்மளை அழைக்கணும். அந்த ஈஸ்வரன் அழைத்தா நம்மளுக்கு கேட்ட வரம் கொடுக்கும். இல்லனா கொடுக்குவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலனாலும் விட்டுருவனா? நான் எப்பேற்பட்டவன்? அப்படி கிண்டி கிண்டியா சொல்லுங்க. ஓய் சூப்பர். அந்த ஈசன் வரம் கொடுத்தால் ஆச்சு. வரம் கொடுக்கலாம் என்ன செய்வேன்? அப்படி சுக்கு நிற பொழந்து போடுவேன்டா. அப்படி அக்குல போட்டு நசுக்கிறது.
நான் எப்பேற்பட்டவா? எப்படிங்க? என் வீரா வீரா ஆமாமா. வர்றாய்க்கிறோம். இப்பேற்பட்ட ஆமா. ஏய் ஏய் பத்மா சொன்னேன் என்றா யாவரட்டு பேரோ அப்படி கிடு 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 நடுங்க. ஆமாங்க. ஆமாமா சிரிக்குமாடா. ஏண்டா நல்லா இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம தவம் செய்யறோம். ஆமா. இந்த தவத்தினால என்னுடைய ஒரு சொல்லு இல்லை என்றாலும் ஒரு சொல்லு கால்கள் விழும். ஆமாமா. என்னை கோரி நான் தவம் செய்கிறேன் அல்லோ அதை மெச்சி நினைப்பாரு. ஆமா. நான் போய் பார்க்குவேன். அப்படி ஆகட்டும். ஆகட்டும்ல பூஜை செய்ய. கொஞ்சமாயிடமாக தண்ணீர் பூவையில் பெரியாலோ நிற்க
அம்பாள வாசன் வந்தே கைலாயத்திலே இருக்கக்கூடிய முக்கன் படைத்த சதாசிவனும் உமா பார்வதாலும் கற்பூர மேடையில சதியுமதியுமாக இருக்க நேரம் அருகாமையில் இருக்கக்கூடிய நந்தியானவன் ஓடோடி வந்து பாதத்தை பணிந்ததுனால என்றென்று சுகசேமமாக வாழ்வாய் ஆசீர்வாதம். சாமி